கண்டிப்பா கண்டிப்பா ஒளிமொழி அமைப்பு ராஜா ஆடியோஸ் ராஜா அருமை அருமையா அந்த மாதிரி நேத்து கூட அமையலையே. ஆமாங்க, எப்படி ஒரு மைக் செல்வதியா அருமையான செட்டு. நமது சுற்று வட்டாரத்துல பேரும் புகழோடு வளர்ந்து வரக்கூடிய மைக் செட் பேருக்கு தகுந்தாப்படி ஆடியோஸ் ராஜா 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 தானே. அம்மா இருந்துட்டாள் தாய் உமையை வணங்கி மேற்கு சிமையில மேகாட்டு கோயிலில கதை ஒண்ணு நடக்குதம்மா. காட்டு புலி ஒண்ணு காயம்பட்டு போச்சு காரணம் யார் சொல்லம்மா. மேகாட்டு கோயிலில கதை ஒண்ணு நடக்குதம்மா. காட்டு புலி ஒண்ணு காயம்பட்டு போச்சு காரணம் யார் சொல்லம்மா. காலிலே तुम्हारे
போச்சு காரணம் யார் சொல்லம்மா சாத்திர ஊரு கேட்டு உள்ள காலிலே நாதாவே ஆபத்து மாறியே நாதாவே காட்டு புலி ஒன்று காயப்பட்டு போச்சு காரணம் யார் சொல்லம்மா அன்பு சார்ந்த பெரியவர்களை அருமை தாய்மார்களை தாதிகளை காடு சென்று மாலையிலே வீடு திரும்பும் விவசாய பெருங்கின மக்களை இவ்வொரு முக்கியஸ்தர் ஐயா அவர்களே விழா கமிட்டியாளர்களே இன்றைய ஜனநாயகத்தை நாளைய பாரதமாக்கும் பாரத தாயின் மைந்தர்களே கோவில் பூசாரி ஐயா அவர்களே காவல்துறை அதிகாரி அவர்களே உங்கள் அனைவருக்கும் சேதுபதியாக நான் என்னுடைய முடி சாய்ந்த வணக்கத்தை கனிவோடு சமர்ப்பித்து என்னுடைய கதைப்பணி துவங்க வேண்டும் துவங்க வேண்டும் என்றால் தமிழ் கடவுள் முருகப்பெருமானை வணங்கி தீர்த்தகட்டு தேவர் மலையே தேவரகாவான மலையே விராலி மலை சோழகில அந்த வேளையா பூஜை முதல் ஆனோதையா முருக வேலையா ஏறாத மலையுலகும் ஏறாத மலையுலகும்
தமிழ் கடவுள் முருகப்பெருமனை வணங்கிட்டாலும் நான் நடத்தக்கூடிய நாடகத்தில் எவ்வித குற்றமுறை இருந்துட்டாலும் குற்றம் என்பது நீக்கி குணம் என்பதை கையில் கொண்டு தாங்களுடைய குழந்தைகள் தவறு செய்தால் எப்படி மன்னித்து ஆதரிப்பீர்களோ அதுபோல என்னை சார்ந்த நடிகர்களை மன்னித்து ஒடியவரை அல்லாதவர்கள் கொடுக்குமாறு பணிபோடு கேட்டுக்கொண்டு கதைப்படி துவங்க வேண்டுமென்றால் அம்மா தாய் மீனாட்சியை வணங்கி அம்மா முருகேசன் பப்புன் மாமா அவர்களுக்கு அன்னகிரி குரூப் சார்பாக ரூபாய் அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்தியுள்ளார்கள். அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்தி அன்பு உள்ளத்திற்கு நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். தாய் மீனாட்சியை வணங்கி பல்லாக்கு குதிரைகளா பவனி வரும் மீனாட்சி மீனாட்சி பாண்டியரு சக்கரடா பாசவச்சே ராசாத்தி 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 ஊர்கோல ஊருக்குள்ள ஊருக்குள்ள ஆறாட தேருக்குள்ள தேருக்குள்ள பூமாட தோல்விது போனே பல்லாக்கு குதிரைகளா பவனி வரும் மீனாட்சி 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 பாண்டியரு சக்கரடா பாசவச்சே ராசாத்தி 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 ஊர்கோல ஊருக்குள்ள ஆறாட தேருக்குள்ள தேருக்குள்ள பூமாட தோல்விது போனே பல்லாக்கு குதிரைகளா பவனி வரும் மீனாட்சி 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 பாண்டியரு சக்கரடா பாசவச்சே ராசாத்தி
இல்ல. சிவகங்கை சீமை சீமை. யானமலை ஒத்த கடை அருகிருக்கு சக்கம்பட்டி சக்கம்பட்டி கருவிற்கு சிட்டாபட்டி என்பது என்னுடைய ஊராகும். என்னுடைய பெயரோ சேதுபதி தேவர், என்னுடைய மனைவி பெயரோ செம்பாகி. எனக்கு திருமணம் அடைந்த வெகு காலங்களாக குழந்தையே இல்லை. சரி. அப்பொழுது என்னுடைய குல தெய்வமாகப்பட்டவர் அழகமலை ஹரிராமக்கரனை தஞ்சமின்றி அன்னவரைய பூசித்த வண்ணமாக வாழ்ந்து வந்தேன். அன்னவருடைய அருளாலே வெகு காலம் கழித்து எங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. ஆண் குழந்தைய வெள்ளிக்கிழமை பிறந்த காரணத்தினாலே அன்னவனுக்கு வெள்ளச்சாமி 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 என்ற பெருநாமத்தை வைத்து சீரோடு சிறப்போடு வளர்த்து வருகின்றேன். இந்த சேதுபதி ஆகப்பட்டவன் அப்படி வளர்த்து வந்தாலும் இந்த சேதுபதி மதுரை மாவட்டத்திலேயே பேருமுகளோடு வாழ்ந்து வருகின்றேன். சரி. எப்படி தெரியுமா? எப்படி? ஆட்ட மாட்டத்திலே சிறந்த வீரனாக, ஆடு பிடிப்பதிலே சிறந்த வீரனாக, வேட்டையிலே சிறந்த வீரனாக வாழ்ந்து வருகின்றேன். இந்த சேதுபதி ஆகப்பட்டவன் சரி. மதுரை மாவட்டத்தில் எங்க திருவிழா நடந்தாலும் சரி, சரி. இந்த சேதுபதியுடைய உயிராட்ட கோலாட்ட சிறப்பாட்ட வேண்டும் என்பதற்காக எனக்கு அட்வான்ஸ் கொடுத்து அழைப்பு கொடுப்பார்கள். சரி. ஒரு ரூபா அட்வான்ஸ் வாங்குவோம். ஆமா. அட்வான்ஸ் வாங்கிட்டு ஆ. ஆட்டத்துக்கு போவோம். சரி. ஆட்டத்தை ஆடிட்டு ஆமா. காலையில ஊர்ல கொடுக்கிற காசை மொத்தமா வாங்குவோம். சரி. வாங்குற காசை ஆ. வீட்டுக்கு ஒத்த ரூபா கூட கொண்டு போனது கிடையாது. என்ன காரணம்? ஆமா தங்க ராசி, ஆ. வாங்குற காசுல சரி. ஒரு ரூபா கூட வீட்டுக்கு கொண்டு போனது இல்ல. என்னய்யா? என்ன பண்ணுவோம் தெரியுமா? என்ன? கருவக்காட்டில் விற்கக்கூடிய கள்ளு சாராயத்தை குடிப்போம். ஆ. அதாவது ஆ. இந்த சேதுபதி என்னைக்கு சோறு தண்ணி கூட இல்லாம இருந்திருக்கு. அது சரி. ஆனா கள்ளு சாராயம் இல்லாம ஆ. ஒரு நாள் ஒரு பொழுது கூட இருந்தது ஒரு கிடையாது. நிமிஷம் கூட இருந்ததில்லை. பெரிய குடிகார பையன். அடங்கப்பா, யாரியா? அப்படி சொல்லுங்க. இல்ல எங்களுக்கான சொல்றீங்களா? நம்ம நீல நல்ல மனுஷனாச்சு. அப்புறாச்சு. ஒன்னே சொல்ல முடியுமா? ஆமா. இந்த பையல வேணா சொல்ல முடியுமா? சொக்கத்தாங்க. இவன் எப்பேற்பட்ட ஆளு? ஐயோ, அந்த நல்ல மனுஷனா சொல்ல முடியுமா? ஆஹா. இருந்தாலும் பெரிய குடிகார பையன். ஆமா. ஒத்த ரூபா கூட வீட்டுக்கு கொண்டு போனது கிடையாது. சரி. வாங்குற காசெல்லாம் ஆ. குடிச்சியே அழிச்சிருவோம். கண்டிப்பா கண்டிப்பா. இருந்தாலும் தங்கராசி, ஆமா. மதுரை மாவட்டத்தில் எப்படி எல்லாம் பேரு புகழோடு வாழ்ந்தேன் என்பதை ஆமா. நீ சபைக்கு முன்பதாக எடுத்துரைக்க வேண்டும் அல்லவா? கண்டிப்பாக. அவனுக்கு மதுரை மாவட்டமா, மதுரை மாவட்டமா, ஏய். இந்த சந்தால சேதுபதினா உசுரப்பட்டு கிராமம் ஐயா. மாவட்டமா, மதுரை மாவட்டமா, இந்த சந்தான சேதுபதி மாநகரோ மாநகர ஐயவா உசுரப்பட்டு எல்லைகளே, உசுரப்பட்டு எல்லைகளே, இந்த சந்தால சேதுபதினா பொய்யாரமா வாழ்ந்தவனா. சீமையிலே உசுரப்பட்டு சீமையிலே எடே. சந்தான சேதுபதி நான் ஒய்யாரமா பிறந்தவனா. ஐயவா சக்கம்பட்டு எல்லைகளே, சக்கம்பட்டு எல்லைகளே, இந்த சந்தால சேதுபதினா சமத்தலவா நான் பிறந்தேன். ஐயா சட்டப்பட்டு சீமையிலே, சட்டப்பட்டு சீமையிலே சட்டக சேதுபதி சமத்தரகன் பிறந்தவனா. வட்ட உருவாகட்டி, வட்ட உருவாகட்டி, இந்த சந்தால சேதுபதினா வடிவழகா நடத்தி. வட்ட உருவ கட்டி, வட்ட உருவ கட்டி நான் வடிவலைகள் ஓடிவாரே. ஐயா மதுரை ஐயா, எனக்கு மாவட்டமா, 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 உசுரப்பட்டு கிராமம் ஐயா. அவரா
ஆடு பிடிப்பதிலே சிறந்த வீரன், ஆமா வேட்டையில சிறந்த வீரனாக வாழ்ந்து வந்தாலும் சரி, ஆட்டத்தில சிறந்த வீரனாக வாழ்ந்து வந்தாலும் எங்கே ஜல்லிக்கட்டு நடந்தாலும் அங்க இருப்பான் இந்த சேதுபதி. கண்டிப்பா எங்கே ஜல்லிக்கட்டு நடக்கலையா காடக்கூட கௌதாரி கட்டை எடுத்துக்கிட்டு ஊர் ஊரா மலைக்கு மலையா வேட்டைக்கு செல்வது வழக்கம். சரி, இந்த வருஷம் என் ஊரு கருமலையை விட்டு ஊர் மொட்டையம்பட்டிக்கு வரேன். நல்ல நாடகம் முடிஞ்சு போனா காலையில போய் மழை பவுண்டர்லயே படுத்துக்கிறியாமா? ஏங்க ஏன் அங்க எது சின்ன வீடு செட்டப் பண்ணிட்டியா? உங்களுக்காகவே நாங்க அங்க சிரமப்பட்டு கட்டி வச்சிருக்கேன். என்ன கட்டி வச்சிருக்கிறேன்? ரூபதேன். நானும் ஒரு நாளைக்கு வரலாம்னு பாக்குறேன். நீ அப்படிதான் சொல்ற. தண்ணி கட்டுனா மச விழுகுமா? ஐயோ போதும் மச விழுகுமாயா? கண்டிப்பா விழுகு. கண்டிப்பா விழுக. எப்ப அப்படி மலைமலையாக வேட்டைக்கு செல்வது வழக்கம். சரி, அப்படி எங்கேயும் வேட்டைக்கு நான் போயிட்டு வந்தாலும் ஆட்டத்துக்கு அட்வான்ஸ் வாங்கினா அங்க ஆட்டத்துக்கு சென்று ஆட்டம் ஆடுவது வழக்கம். இருந்தாலும் தங்கராசி ஆமாங்க ஆட்ட ஆடி பேரு மகளோடு வாழ்ந்து வருகின்றேன். சரி, எப்படி ஆட்ட ஆடுவேன் சமைக்க உண்மையாக எடுத்துருக்க வேண்டும் அல்லவா? கண்டிப்பா. ஐயா எனக்கு தெற்கே வெகு தூரமா, தெற்கே வெகு தூரமா இந்த சந்தால சேதுபதி எனக்கு சிவகங்கை சிவகங்கா வெகு தூரமா, தெற்கே வெகு தூரமா இன்னைக்கு சிவகங்கை சிவகரா சேதுபதி நாடு, சேதுபதி ராமநாடு. இந்த சேதுபதி வருந்தது சிவகங்கா நாடு. சேதுபதி நாடு, சேதுபதி நாடு, சேதுபதி பிறந்த சேதுபதி சிவகங்கை நாடு. ஆட்டத்தில சிறந்தவனா, ஆட்டத்தில சிறந்தவனா இந்த சண்டால சேதுபதி. ஆட்டத்தில சிறந்தவனா, ஆட்டத்தில சிறந்தவனா எனக்கு அழகு துறை ஓடிவாரு. கச்ச வரிஞ்சு கட்டி, கச்ச வரிஞ்சு கட்டி இந்த சண்டால சேதுபதினா கருகச்சையோ சுங்க விட்டு, சுங்க விட்டு கச்ச வரிஞ்சு கட்டி, கச்ச வரிஞ்சு கட்டி கருகச்சையும் சுங்க விட்டு அடகச்ச நல்ல சேதுபதி வரிஞ்சு கட்டி, வரிஞ்சு கட்டி சிவகங்கை
ஆட்டத்தை பாக்கு எத்தனை சீமையில இருந்து ஆடு வரும் தெரியுமா? எங்க இருந்து எப்படி ஆடு வரும்? இந்த சேதுபதி ஆட்டம் போனா எப்படி கூட்டம் வரும் தெரியுமா? எப்படி? ஆட்டா அதனை வாப்பாதற்கு பார்ப்பதற்கு ஒரு சனம் எனக்கு தந்து வரு இப்படி ஆட்டம்
ஆட்டம் ஆடுவோம். ஆமா. ஒயிலாட்டம், ஒயிலாட்டம், கோலாட்டம், கோலாட்டம், சிலம்பாட்டம், சிலம்பாட்டம், தேவராட்டம், தேவராட்டம், இப்படிப்பட்ட ஆட்டம் எல்லாம் ஆடி ஆடி ஊர்ல காசு வாங்குவோம். ஆமா. வாங்குற காசெல்லாம் பூரா செலவு பண்ணிடுறோம். ஏங்க ஆனா தங்கராசி, ஏமா நம்மள மாதிரி சம்பாதிக்க யாரும் முடியாது. கண்டிப்பா நம்மள மாதிரி குடிச்சு அழிக்கவும் முடியாது. யாராலையும் குடிச்சு அழிக்க முடியாது. ஆமா. ஏன்னா ஒரு 10 வயசா இருக்கும்போதே உன்னை பார்த்திருக்கு நாடகம். கண்டிப்பா கண்டிப்பா. ஆமாண்ணே ஆமாண்ணே. ஒரு 10 வயசா இருக்கும்போதே உன்னை நாடகம் அடியில நீ நாடகம் ஆடுங்கதே. ஆமா. நான் இப்படி கீழே உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறேன். சரி. இன்னைக்கு கிட்டத்தட்ட 17-18 வருஷம் ஆகுது. 20 வருஷம் நெருங்கிருச்சு. 20 வருஷத்தை ஒட்டி வந்துருச்சு. ஆமா. ஆனா அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீ என்ன வேலை பாக்குற? என்ன பண்றது? என்னையா வேலை பாக்குற? வேலை பாக்குறேன். கட்டிய தேம் போட்டு அமுக்குறேன். அமுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற. ஆமா. நீ ஒழுங்கா குடிக்காம வாங்குற சம்பளத்தை சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு மொட்டையம் வட்டியிலேயே ஆமா 10 பசு, ஆமா 10 ராரி, 5 காரு, ஆமா 20 ஏக்கர் நிலம். இதுக்கெல்லாம் முதலாளி யாரு? நானா தான் இருப்பேன். நீயாதான் இருப்பேன். ஆனா உன்னை பிடிச்ச கிரக விட்டுச்சா? எப்படி விட? இன்னைக்கு நீ அதை தொட்டியோ அன்னையில இருந்து நீ இதைத்தான் தொட்டிக்கிட்டு இருக்கிற. எங்க இங்க இருந்து போறதுக்குள்ள 30 பேர் போன் பண்றாங்க. காலையில சம்பளத்தை வாங்கின உடனே எப்படின்னு கேட்பேன். எப்படி? நான் காலையில சம்பளம் வாங்குவேன். ஆமா. இங்க இருந்து புத்தாண்டம் பண்ண உடனே ஒரு கோட்ரு, இளமணத்துல போய் ஒரு கோட்ரு, அதுல என்ன சந்தேகம்? கல்லுப்பட்டி புதுக்கோட்டையில போய் ஒரு கோட்ரு. தூங்கும் போது 12 மணி ஆகா, எப்படா 12 மணி ஆகும்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆமா. 12 மணி ஆனவனா கடை திறக்கும் போது ஒரு கோட்ரு. அப்போ ஒரு கோட்ரு. காலையில எத்தனை ஆச்சு? மொத்தம் 4-5 சாயந்தரம் தூங்கி எந்திரிச்சு குளிச்சு கிளம்பி வரும்போது ஒரு கோட்ரு. வண்டியில ஏறும்போது ஒரு கோட்ரு. சாப்பிடும் போது ஒரு கோட்ரு. நான் சாமத்துல ஓட்டுறதானே சாமத்துல அசதியா இருக்கும்போது நினைச்சா அப்ப வாங்குற 2000, 2500, 3000 சம்பளம் எங்க போகுது? வாங்குறது 3000-2000 செலவு பண்றது எவ்வளவு? அது தாண்டி கணக்கே வாங்குற காசை பூரா கொண்டு எங்கேயும் நேரா கொண்டு கவர்மெண்ட்டுக்கு வரியை கட்டிடுறேன். ஆமா ஆமா. கொஞ்சம் ஊர் ஒழுங்கா சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா நான் தான் இன்னைக்கு மொட்டைய மட்டில நீ தான் பெரிய முதலாளி. அப்படி இருந்துட்டாலும் ஆமா நம்மகிட்ட என்னைக்கியா காசு இருந்திருக்குது? எல்லாம் என்ன பண்றது? எப்பவுமே காசு இருந்தது கிடையாது. இல்ல இருந்தாலும் என்னுடைய மனைவி செம்பாகி இருக்காளே, சரி எவ்வளவு ஒரு போதையில போனாலும் எப்பொழுது நமது கணவர் வருவார் என்று வழி மீது விழுவைத்து காத்து கொண்டிருப்பார் என்னோட மனைவி செம்பாகி. மனைவி ஏன்னா கல்லானாலும் கணவர், அம்மா புல்லானாலும் புருஷன் என்பார்களே. அது போல என் மனைவி செம்பாகினா அவ்வளவு ஒரு பாசக்காரி. எப்பொழுது நமது கணவர் வருவார் என்று வழி மீது விழுவைத்து காத்து கொண்டிருப்பார். நான் வீட்டுக்கு போனாதான் அவளுக்கு ஒரு மனத நிம்மதியா இருப்பா. எப்படா நம்ம புருஷன் வருவாருன்னு சொல்லி எதிர்பார்த்த வண்ணமாக காத்து கொண்டிருப்பாள். இருந்தாலும் இன்றைக்கு என்ன நாள்? தை மாதம் 3ஆம் தேதி. அம்மா என்னுடைய மகன் வெள்ளச்சாமிக்கு 5வது பிறந்த நாள் விழா என்னுடைய வீட்டில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. எப்படி? என்னுடைய மகன் வெள்ளச்சாமிக்கு 5வது பிறந்த நாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. சரி. எனது மகன் வெள்ளச்சாமிக்கு பரிசு கொடுக்க என்கிட்ட காசு இல்லை. அம்மா வாங்குற காசெல்லாம் குடிச்சாச்சு. நீங்களே எங்களோட சேர்ந்துட்டீங்களா? ஆமாப்பா. சரி. நானு உன்னைய விட உங்களுக்கு எல்லாம் பத்தாதையா? உன்னைய விட பெரிய குடியாரு உங்களுக்கு. ஏங்க ஏப்பா எனக்கு கிட்டத்தட்ட 6-7 கோட்டு கணக்காகுது. சரி. உங்களுக்கு எல்லாம் எங்கனே சொல்றது? பச்சை தண்ணி மட்டும் உள்ள வச்சிருக்கிறாரு. சரி. அதை மட்டும் குடிக்கிறதுல பெரிய ஆளியா நானு? அப்படியெல்லாம் இருந்து இப்படி எல்லாம் ஆயிட்டேன். நான் குடிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கவே. சரி. இல்ல அந்த பெட்டியை தூக்கிட்டு வர முடியுமா? முடியாதானே. உன்னை மறைச்சுக்குவாங்க. ஆமா. நம்ம நல்ல மனுஷனா இருக்க போது அதை விட்டு தாண்டி வர விடுறாங்க. திருந்தியாச்சுன்னு நம்ம கம்பெனில எல்லாமே திருந்தியாச்சு. இன்னும் ஒரு பயம் மட்டும் நம்ம அலையிறாங்க. இன்னும் ஒரு பயம் மட்டும் இருக்கா நம்ம ஒரு ஆளு தான் இருக்குது. எப்படியா திருத்திடலாம். ஒரு வாரம் தான். ஆமா ஒண்ணு அவன் திருந்தணும். ஆமா இல்ல நம்ம வேலையை காட்டணும். எல்லாம் கைத்த கட்டிவிட்டுட்டான். இன்னைக்கு தை மாதம் 3ஆம் தேதி வெள்ளச்சாமிக்கு பிறந்த நாள் கொண்டாட வேண்டும் என்றால் என்கிட்ட காசு இல்ல, உங்ககிட்ட காசு இல்ல. ஆமா நாடக அமைப்பாளர் நம்மகிட்ட இருக்கு. கண்டிப்பா அவர் பையன் நிறைய அதானே இருக்கு. பேங்க் அக்கௌண்ட்ல பார்த்தா பணம், செல்லு கூகுள் பே போன் பேல பார்த்தா பணம். பணம் அங்கதான் விளையாடுது. அதுதான் ஓமக்குச்சி மெங்கியா கேமரா கிட்ட அழகானா இருந்தாலும் எனக்கு நண்பன் முத்துராஜ் இருக்கேன். எங்கேயாவது அட்வான்ஸ் வாங்கிட்டான். கண்டிப்பா அட்வான்ஸ் காசு கண்டிப்பா வாங்கிட்டு இருக்கும்ல. அந்த காசை வாங்கிட்டு போய் பிறந்த நாளுக்கு பரிசு வாங்க வேண்டும். நண்பா முத்து எதிர்பார்த்து நிற்கின்றேன். சேதுபதி எதிர்பார்த்து நிற்கின்றேன். சேதுபதி
பல்லாண்டு காலமாக நமஸ்காரம். அழைத்த காரணங்கள் பல்லாண்டு காலமாக வாழ்ந்திருப்பாய் நண்பா முத்துராசி. தாங்கள் சித்தம் உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? எதற்காக? இன்றைக்கு என்ன நாள்? தை மாதம் 3ஆம் தேதி. ஆமா. என்னுடைய மகன் வெள்ளச்சாமிக்கு 5வது பிறந்த நாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்படுவது. அப்ப வா போலாம் வா. எங்கடா? பிறந்த நாளோட வேற என்ன வேலை நமக்கு? அதாவது பிறந்த நாள் கொண்டாடணும்னா காசு வேணும். ஆமா. காசு எதுக்காக வேணும்? எதுக்கு வேணும்? மகனுக்கு பிறந்த நாளுக்கு பரிசு வாங்கணும். மகனுக்கு கொடுக்கவா இல்ல நீ சாராயம் குடிக்கவா? அதாவது இதுக்கு முன்னாடி 4 பிறந்த நாள் கொண்டாடினாங்க. ஆமா. 4 பிறந்த நாளை பார்த்திருக்கிறோமா? இல்ல. பார்க்கவே இல்லை. ஆமா. ஓடி போயிட்டோம். எங்க சென்றோம்? ஜல்லிக்கட்டுக்கு போனோம். ஒரு நாள் இந்த வருடமாவது பிறந்த நாளை பார்க்க வேண்டும் என்ற ஆசையாக உள்ளது. சரி. பிறந்த நாளை பார்க்க வேண்டும் என்றால் மகனுக்கு பரிசு வாங்க வேண்டும். வாங்கணும்னா பரிசு வாங்கணும்னா என்கிட்ட காசு இல்ல தம்பா. காசு வேணும். உனக்கிட்ட நான் காசு இருக்கா இல்லையா? நான் இருந்துச்சு வேற 500 தான வச்சிருந்தேன். வர்றப்ப சோப்பு ஓட்டையாட்டு என்கிட்ட விழுந்துருச்சு வர வழியில. அப்படியா? அப்ப உன்கிட்ட காசு இல்ல. இருந்தாலும் பரிசு வாங்கணும்னா காசு வேண்டுமே. ஆமா ஆமா. ஆகையா எங்க என்ன செய்யலாமா? என்ன செய்யலாம்? பெட்டிக்கார பெட்டியை எடுத்துருவோமா? இல்லையா? அந்த வேலையை முதல்ல செய்யுங்க. இந்த வேலையை முதல்ல செய்யுங்க. அவன் என்ன சொல்றான் பாரு. நம்ம முத்துராசி இன்னைக்கு அலங்காநல்லூர்ல ஜல்லிக்கட்டு. சரி. ஒரங்காமட்டியிலையும் ஜல்லிக்கட்டு. சரி. வரக்கூடிய காளைகள் அடக்க வேண்டும். எங்க போகலாம்? ஒரங்காமட்டிக்கு ஜல்லிக்கட்டுக்கு போவோம். சரி. அங்கேதான் அதிக பரிசுள்ள மாடா விடுவாங்க. சரி. பரிசை வாங்கி கொண்டு வந்து மகனுக்கு பிறந்த நாள் பரிசாக கொடுக்க வேண்டும். சரி. புறப்படுவோமா? போலாமா? இப்படியே போனோம்னா மாட்டை பார்த்தோம்னா பயம் வந்துடும். ஆமா. கள்ளு சாராயத்தை குடிச்சிட்டு அதே போதையில போக வேண்டும். புறப்படு. ஒரங்காமட்டி நண்பா ஏற்படுத்து 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 ஜல்லிக்கட்டுக்கு வந்தாச்சு. அடடா அங்க வர்ற காளையே முரட்டு காளையால வருது. ஐயா காலையில யாருடைய காலையில நிறைய வந்துட்டு இருக்கு. இந்த காலையில மணி அதிகமா இருக்குங்கிறத பார்க்கணும். ஏப்பா இந்த தொழு அவுத்துறது யாருப்பா? ஏங்க யாரு? மாடு இன்னைக்கு 1000 மாட்டுலயே சரி. சிறந்த மாடு எந்த மாடுனா எந்த மாடு? அரசப்பன். கோனார் அரசப்பன் மாடு. அப்படியா? பிடிச்சீங்கன்னா அந்த மாட்டை பிடிச்சுன்னு வச்சுக்க. என்ன பரிசு? பரிசு பைக் செட்டுக்காரர் சார்பாக ஒரு வெள்ளி செயின் எங்களுடைய பரிசாக. நல்லா கேட்டுக்கணும். எங்களுடைய பரிசாக அண்டா குண்டா ஸ்டீல் பீரோ. நீங்களா? ஆமாங்க. நீங்க எல்லாம் பிச்சைக்காரி. இவரு ஸ்டீல் பீரோ. நீங்க எல்லாம் பிச்சைக்காரி கலந்துற வேலையெல்லாம் செய்ய. என்ன பண்றது? எல்லாம் உங்களோட சேர்ந்து அப்புறம் நாங்களே பண்ணேன். சரி. அது மட்டுமல்ல ஊர் பொதுமக்கள் சார்பா ஊர் பொதுமக்கள் சார்பாக இந்த நாடகம் வைக்கிறாங்க பாரு, அவங்களுடைய குடும்பத்தின் சார்பாக நல்லா கேட்டிருக்க. இந்த மாட்டை பிடிக்கணும். ஒரு பவன் தங்க செயின். ஒரு பவன் தங்க செயின். பேச்சுக்கு மாத்தம் இல்ல. பேச்சுக்கு மாத்தம். மாடு பிடிக்கலாம். மாட்டை பிடிக்கலாம். பரிசு போல எங்களுக்கு. நான் முடிக்காத மாட்டையா நீ முடிச்சுட்டேன். பிடிச்சிருக்கியா? நான் பார்த்தேன். முந்தா நாள் கூட பார்த்தேன். மலையில மாடு நினைச்சிட்டு பிடிச்சிய. இல்ல இல்ல மாடியா ஜல்லிக்கட்டு காலை. அப்படியா? இப்போ செல்ல வேண்டும். அடிச்சுக்காதீங்க அடிச்சுக்காதீங்க அடிச்சுக்காதீங்க. 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க. மாட்டை நாங்களே பிடிக்க வர நீங்க ஏன் கோவப்படுறீங்க? அண்ணா முத்துராசி வரக்கூடிய காலை அடக்க வேண்டும். ஆமா நான் போயிட்டு வரணும். நீ போறியா? எப்படி பிடிக்கணும்? ஏமா மாடு அந்த காலையை எப்படி பிடிக்கிறது அந்த அக்கா சொல்லுச்சு. ஏமா என்னமா ஏக்கோ காலையை எப்படி பிடிக்கிறது? என்ன கையை காட்டுச்சு எப்படி? வரக்கூடிய காலை அடக்க வேண்டும். நான் மட்டுமா? இல்ல நீதான் பிடிக்கணும். நீ போய் பின்னாடி நான் முடிச்சா நான் சென்று அடிக்க வரட்டுமா?